Hi friends, welcome to Village and City Foods. நான் உங்கள் பிரதீப் குமார். இன்னைக்கு நம்ம என்ன புதுசா வித்தியாசமா பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா அரபிக் தந்தூரி சிக்கன் முழு கோழியை. ஆனா நாங்க இத வித்தியாசம் எப்படினா ஹோட்டல்ல வீட்ல செய்யற மாதிரி நான் வேலை செய்யற இடத்துல கடையில இருந்து நான் செஞ்சிருக்கிறது. அதனால வீட்டு ஸ்டைலா இருக்காது. ஹோட்டல்ல நம்ம எப்படி மேக் பண்ணுவாங்க, எப்படி கொடுப்பாங்க உங்களுக்கு தோணுதோ அதே மாதிரியே தான் இருக்கும். நீங்க அந்த வீடியோ பாருங்க. இப்போ நெக்ஸ்ட் வீடியோலாம் ரொம்ப லேட் ஆகுது அப்படினு ஃபீல் பண்ணாதீங்க. நான் வர்க்குக்கு போறனால அந்த வீடியோஸ்லாம் அதிகமாக போட முடியல. அதனால வர்க் பண்ணுற இடத்துல இருந்தே நான் சில வீடியோஸ்லாம் எடுத்து உங்களுக்காக எடிட் பண்ணி உங்களுக்காக போடுறேன். சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஹோட்டலில் பற்றி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வீடியோஸ் ஏதாச்சும் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கேளுங்க. உங்களுக்கு நான் ஒர்க் பண்ணுற இடத்துலேருந்தே உங்களுக்கு நான் வீடியோஸ்லாம் நிறையா அது எப்படி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்காக எடுத்து போடுறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கோழி எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். கோழியை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு கோழி நெஞ்சில் உள்ளே பார்த்திங்கன்னா ஃபில்லே இருக்கும். அது கட் பண்ணுற அளவுக்கு நல்லா நைஸாக பக்கத்துலேயே வச்சு நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். கோழியை ஃபுல்லாகவே கிட்டக்க நீங்கள் கட் பண்ணால் அப்படின்னா தான் மசாலா நல்லா உள்ளே போகும். அப்போ தான் கோழி வேகும்போது கோழி கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். நீங்கள் பெருசாக போட்டிங்க அப்படின்னா கோழி நல்லா மொத்தமாக இருக்கும். ஒரு மாதிரி சவுக்குன்னு இருக்கும் போதே ஒரு மாதிரி சாஃப்டாக இருக்காது. அதனால் கோழி எந்த அளவுக்கு பக்கத்தில் நைஸாக கிழிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா நைஸாக கிழிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கோழி நல்லா கட் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ இதாக தெரிஞ்சு பாருங்கள். ஒரு பக்கத்து பிள்ளைவா ரொம்ப நைஸாக கட் பண்ணி இப்போ மசாலா போட்டுடலாம். ஃபஸ்ட்டு உப்பு, மிளகாத்தூள், மல்லித்தூள். மிளகாத்தூள் ஓரளவுக்கு போட்டிங்கன்னா மல்லித்தூள் கொஞ்சம் கம்மியாக போட்டுங்க. அது தந்தூரி மசாலா. நாங்கள் முன்னாடியே அரைச்சி வச்சுருந்தோம் அந்த மசாலா. அது ஒரு நாள் அது எப்படி மசாலா அரைக்கிறதுன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். இது எங்கள் கடையில் பண்ணனால ஃபுல்லாக உங்களுக்கு இதாக போட முடியல. கஸ்தூரி மெத்தி ஆட் பண்ணிக்கிறேன். மஸ்டர்ட் ஆயிலு, கடுகு எண்ணெய் நீங்கள் ஆட் பண்ணால் ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் ஃப்ளேவர். தந்தூரி ஃப்ளேவர் அப்போ தான் நல்லா வரும். அது தயிர், யோகட். நீங்கள் ஹோட்டலில் யூஸ் பண்ணுற மசாலா என்னென்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா நான் எல்லாமே உங்களுக்கு சொல்லித்தரேன். ஹோட்டலில் செய்கிறதெல்லாம் எப்படி வீட்டில் செய்கிறது, இல்லை ஹோட்டல் ரெசிபியே எங்களுக்கு என்னென்னு தெரியணும், ஏன்னா அது ஒரு டேஸ்ட் வேறு மாதிரி இருக்குது ஹோட்டல் டேஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு இடையில ஆட் பண்ணது நார்மலாக ஃபுட் கலர் தான். அது ஹோட்டலில் யூஸ் பண்ணுறதுனால தண்ணியில் ஊற்றி நாங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம் ரெட் கலரு. நீங்கள் நார்மலாக கேசரி பவுடர் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதில் கோழியை நல்லா மேரினேட் பண்ணிடலாம். இப்போ நைஸாக வெட்டி வச்சதுனால இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மசாலா போடும்போது நல்லா ஸ்கின்னுக்கு உள்ளெல்லாம் நல்லா உள்ள மசாலா உள்ளே நல்லா ஃபுல்லாகவே போயிடும். நல்லா விரலை வச்சு நல்லா உள்ளே நல்லா மசாலா வச்சு நல்லா தள்ளி விடுங்க. தள்ளி விட்டு ஒரு 20 நிமிஷம் மசாலா வச்சு நல்லா ஊற வச்சிடலாம் கோழியை. மசாலா இப்போ தான் நெஞ்சு இதுக்குள்ளே இப்போ லெக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாஃப்டாக இருக்கும், நல்லா இருக்கும், ஜூஸியாக. இப்போ நெஞ்சு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சவுக்கு நார் மாதிரி இருக்கும். இப்போ அந்த இடத்துலலாம் நல்லா மசாலா அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் தயிர் போட்டிங்க அப்படின்னா பீஸ்லாம் ரொம்ப ஹார்டாக இருக்காது, ஒரு மாதிரி சாஃப்டாகிடும் தயிர் எந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணுறீங்களோ அதனால். நாங்கள் ஒரு வாரமாக வீடியோ போடாத ரீசன் அதுதான். நான் ஒரு கடையில் ஹோட்டலில் ஜாயின் பண்ணனால இப்போ என்னால் ஒரு வாரமாக என்னால் வீடியோ போட முடியல. இந்த வீடியோலாம் அங்கே எடுத்தது தான். இன்னுமே உங்களுக்கு கண்டினியூஸாக வீடியோ வரும். ஆனால் மேக்ஸிமம் எல்லாம் அங்கே செய்கிற வீடியோ தான், கடையில் செய்கிற வீடியோ தான் வரும். ஹோட்டல் ஐட்டம்ஸ் என்னென்ன செய்கிறோம் அப்படின்ட்டு. இப்போ நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா கூட ஷவர்மா வரும். ஹோட்டல் ஷவர்மா எப்படி இருக்கும், எல்லாம் வீட்டில் வச்சு செய்யலாம் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. ஹோட்டல் ஷவர்மாவே நாங்கள் எப்படி பண்ணுறோம், ஃபுல்லாக மேக் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ வரும். கண்டிப்பாக அதை வாட்ச் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா கோழி மசாலா போட்டு நல்லா ஊற வச்சாச்சு. ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊற வச்சுருங்க கோழியை. இதுக்குள்ளே அந்த ஃப்ளேவருக்காக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெங்காயம், தக்காளி, குடமிளகா, புதினா, கொத்தமல்லி இது எல்லாத்தையும் உள்ள அந்த வயிற்றுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணி வச்சிட போகிறோம். ஏன்னா ப்ரெசன்டேஷன் பண்ணும்போது அது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், அதோட ஃப்ளேவர் நல்லா இப்போ கொத்தமல்லி, புதினா இதெல்லாம் நீங்கள் உள்ளே வச்சு நீங்கள் குக் பண்ணும்போது அந்த கோழியிலேயே அந்த ஃப்ளேவர் நல்லா ஏறிடும், அந்த கொத்தமல்லி ஃப்ளேவர் அப்படிலாம்.
அது எல்லாத்தையும் இந்த மாதிரி ரஃப் கட்டிங்காக பண்ணி வச்சுங்க. உங்களுக்கு என்ன ஷேப்பில் தோணுதோ அந்த மாதிரி கட் பண்ணி வச்சுங்க, கோழிக்குள்ளே ஸ்டஃப் பண்ணுற அளவுக்கு. இப்போ அது எல்லாத்தையும் வந்து மசாலாவில் போட்டு அப்படியே லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு மசாலாவில் போட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு உள்ளே ஸ்டஃப் பண்ணிடலாம். என்னடா ஹோட்டல்னு சொன்னோடனே தகர சீட்டு இருக்குங்க. இது தந்தூரிக்காக வந்து வெளியே வச்சுருக்கோம், ஹீட்டுக்காக. அதனால் வெளியே வச்சுருக்கனால உங்களுக்கு ரொம்ப கிளாரிட்டி கிடைக்கல. நெக்ஸ்ட்டு மொபைல் வாங்கிட்டு உங்களுக்கு நல்ல கிளாரிட்டியோட உங்களுக்கு வீடியோ போடுறோம். இது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. உங்களுக்கு ஹோட்டல் ஐட்டம்ஸ் என்னென்ன வேணும், கிரேவி ஐட்டம்ஸ் இதெல்லாம் வந்து ஹோட்டலில் எப்படி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அது நாங்கள் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் நாங்கள் கண்டிப்பாக போடுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா மசாலா உள்ளே வச்சு நல்லா ஸ்டஃப் பண்ணி வச்சு எல்லாத்தையும். இப்போ அதில் ஐட்டம் என்னென்னா கட்டுக்கம்பி வச்சு நான் கட்டிக்கிறேன். இது கட்டுக்கம்பி இல்லை, ஒரு மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ஒரு கம்பி ஒன்று இருக்கும். இது ஃபுட்டுக்காக கட்டுறது தான். ஏன்னா அதில் வந்து துரு வராது, எது வராது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பி இருக்கும். சில கம்பிலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே வெளியே வச்சுருந்தீங்க அப்படின்னா துரு பிடிச்சிரும். அது திருப்பி நீங்கள் ஃபுட்டில் ஆட் பண்ணிங்கன்னா துரு இதாயிரும் அப்படின்ட்டு. இது வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கம்பி தான், அதில் துருலாம் வராது. அதை வச்சு நல்லா 2 காலையும் ஃபஸ்ட்டு நல்லா கட்டிட்டு அதை அப்படியே நெஞ்சுக்கு கீழே வர மாதிரி நல்லா ஃபுல்லாக இழுத்து கட்டிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உள்ளே இருக்க ஸ்டஃபிங் வந்து வெளியே வராது. உங்களுக்கு கட்டும் போது உங்களுக்கு எந்த அளவுக்கு கரெக்டாக வருதோ அந்த அளவுக்கு நல்லா டைட்டாக கட்டிங்க. ஏன்னா இப்போ முழு கோழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கிரில்லு, பார்பிக்யூ இந்த மாதிரி ஐட்டம்ஸில் வந்து தான் நீங்கள் முழு கோழியாக வந்து அடுப்புக்குள்ளே வைக்க முடியும். இப்போ தந்தூரி அடுப்புக்குள்ளே பார்த்தீங்கன்னா வந்து முழு கோழியாக வந்து நம்மளால் வைக்க முடியாது. அதுக்காக தான் வந்து நம்ம இந்த மாதிரி கட்டு கம்பி வச்சு கட்டிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம ஸ்கீவரில் வந்து சொருவிடலாம். இந்த ஸ்கீவரில் வந்து எப்படின்னா கழுத்து நெஞ்சு எலும்பு இருக்கும், அதில் முது எலும்புன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க கோழிக்கு. அந்த முது எலும்பில் சொருவி கால் வழியால் வெளியே எடுத்துகிட்டு நம்ம அப்படியே கட்டு கம்பி வச்சு நம்ம அதை ஃபுல்லாக நல்லா வந்து கட்டி வச்சிடலாம். பார்த்தீங்கன்னா காலை நல்லா கட்டியாச்சு கம்பியில். இப்போ வந்து கழுத்து கொஞ்சம் நீட்டாக விட்ருங்க. கழுத்தை எப்பயுமே வந்து வெட்டிடாதீங்க, கழுத்து நல்லா நீட்டாக இருக்கும். அப்போ வந்து கழுத்தில் அப்படியே வந்து ஃபுல்லாக சுற்றி விட்டிங்க அப்படின்னா கோழி வந்து நல்லா ஸ்ட்ராங்காக நிற்க ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா கோழி நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கிது அந்த கம்பியில் பார்த்தீங்கன்னா கட்டி. நீங்கள் நார்மலாக நீங்கள் சொருவி வச்சிங்க அப்படின்னா வந்து கோழி வெயிட்டுக்கு வந்து அப்படியே அடுப்புக்குள்ளே வந்து இறங்கிடும், தந்தூரி அடுப்புக்குள்ளே. அதனால் நல்லா டைட்டாக கட்டிங்க. அது என்னென்னா இப்போ எதுக்கு நாங்கள் வந்து சில்வர் ஃபைல் போடுறோம் அப்படின்னா வந்து கோழி வந்து வெளிப்பக்கம் மட்டும்தான் அப்புறம் வேக ஆரம்பிச்சு, உள்பக்கம் வேகாது. அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சில்வர் ஃபைல் வச்சு நம்ம வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து ஃபுல்லாக வந்து நல்லா குக்காக ஆரம்பிச்சிடும். வெளியே பிளாக் வராது, உள்ளே நல்லா குக் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா நம்ம அதை எடுத்து சில்வர் ஃபைலை எடுத்துகிட்டு திருப்பி நம்ம வந்து குக் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து தந்தூரி சிக்கன் அந்த ஃப்ளேவர் நல்லா வெளியே ரோஸ்ட் ஆகி அந்த மாதிரி கிடைக்கும். அதனால் ஃபஸ்ட்டு சில்வர் ஃபைல் போட்டு கொஞ்சம் டைட் ஆகிட்டு நம்ம அப்படியே அடுப்புக்குள்ளே வந்து இறக்கிடலாம். 1க்கு 2 சில்வர் ஃபைலாகவே போட்டுருங்க, ஃபுல்லாக போட்டு கவர் பண்ணிடுங்க. என்னடா வாய்ஸ் தனியாக இருக்குது இது தனியாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. அங்கே செய்கிற இடத்துல வந்து இதெல்லாம் பேச முடியல. உங்களுக்கே தெரியும் ஹோட்டல்லலாம் எப்படி இருக்கும், எவ்வளோ சவுண்டாக இருக்கும் அப்படின்ட்டு. அதனால் இதை தனியாக டப்பிங் பேசி உங்களுக்காக போட்டிருக்குறோம். இல்லை நீங்கள் ரியலாக அந்த டைமில் பேசி போடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நாங்கள் ட்ரை பண்ணுறோம். பட் அந்த டைமில் போட முடியுமான்னு தெரியல, ஏன்னா ஒர்க் பிஸி அப்படி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா சார்கோல் அடுப்பு தான் அது, தந்தூரி அடுப்புன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த ரொட்டி நான் இதெல்லாம் வந்து ஓட்டுவாங்களா அந்த அடுப்பு தான் அது. இப்போ இதுக்குள்ளே வச்சுட்டு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். கரெக்டாக ஒரு 20 மினிட்ஸ், ஒரு 20 நிமிஷம் மேக்ஸிமம். ஏன்னா அந்த அடுப்போட ஹீட்டுன்னு இருக்குது ஒரு டெம்பரேச்சர், அது வந்து நல்லா எரிஞ்சிட்ருக்கு, நல்லா ஹீட்டாக இருக்குது அப்படின்னா வந்து 10 நிமிஷத்தில் எடுத்துடலாம். கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னா 20 நிமிஷம் ஆகும். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நல்லா வந்து குக் ஆகிடுச்சு. நான் ஒரு 20 மினிட்ஸ் சொல்லியிருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. 15 நிமிஷம் கழிச்சு நான் அதை வந்து எடுத்துட்டேன் வெளியே. பார்த்தீங்கன்னா வந்து நல்லா குக் ஆகிடுச்சு.
வந்து நம்ம வந்து பட்டர் வந்து அப்ளை பண்ணிடலாம் அதில். ஏன்னா பட்டர் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா வந்து மேலே வந்து நல்லா ரோஸ்ட் ஆகும் கோழி, நல்லா மொறுன்னு இருக்க மாதிரி இருக்கும். உள்ளே வந்து நல்லா சாஃப்டாகி நல்லா வெந்துருச்சு கோழி. இப்போ பார்த்தீங்கன்னா கோழி ஃபஸ்ட்டு நம்ம சொருன சைஸுக்கு இப்போ இருக்கிற சைஸுக்கு நல்ல டிஃப்ரெண்ட் இருக்குது. இந்த கோழியோட வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து 1300 கிராம் இருக்கும். மிஞ்சும் 1 கிலோ 300 கிராம் அந்த ரேஞ்சில் இருக்கும் இந்த கோழி. ஏன்னா ரொம்ப பெரிய கோழியாக போட்டால் வேகாது. என்னடா வைக்கும்போது ஒரு கோழி தான் இப்போ நிறைய கோழி இருக்குங்க. அது வந்து ஆர்டருக்காக தந்தூரி சிக்கன் இதெல்லாம் வந்து வச்சுருக்கோம். பார்த்தீங்கன்னா கோழியை வச்சுட்டு நம்ம திருப்பி வந்து க்ளோஸ் பண்ணி எடுத்துடலாம். அதான் வந்து வெளியே நல்லா ரோஸ்ட் ஆகும். பார்த்தீங்கன்னா கோழிக்கு வெளியே வந்து அது பிளாக்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்கவே இருக்காது தந்தூரியில் குக் பண்ணது. ஏன்னா சில்வர் ஃபைல் போட்டனால அப்படியே இருக்கும். கோழிக்கு கீழே என்னடா ஃபஸ்ட்டு எதுவுமே இல்லை, இப்போ எதுவும் முட்டை மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிக்காதீங்க. அது ஒன்றும் இல்லை, கோழி வந்து ஹீட்டுக்கு சுருங்கினோடனே கம்பி கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டு அதுக்காக நாங்கள் என்ன பண்ணோம், வெங்காயத்தை வச்சு கீழே சொறி விட்டு வச்சுருந்தோம். அது கீழே வெயிட்டுக்கு நிற்கணும் அப்படின்றதுக்காக. ஏன்னா அடுப்புக்குள்ளே விழுந்தோம் கறியில். அதனால் என்னடா கோழி உள்ளே போயிட்டு வந்தோன்னா முட்டை போட்டு நினச்சிடாங்க. இப்போ வந்து ரொம்ப வெந்துட்டு கோழி ஃபுல்லாகவே. இப்போ அந்த கட்டு கம்பி ஃபுல்லாகவே எடுத்துங்க. நீங்கள் வந்து இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலுக்கு இந்த கம்பியை வந்து நீங்கள் வீட்டில் வேறு எல்லாச்சும் சமைக்கிறோம் இதே மாதிரி நீங்கள் எப்படின்னா குக்கர் இருக்குல்ல, குக்கர் கடியில் வந்து உப்பு கொட்டிட்டு அதுக்கு மேலே வச்சு நீங்கள் ஓவனில் வச்சு குக் பண்ணுற மாதிரி கூட இந்த கோழி வந்து குக் பண்ணலாம். நல்லா குக் ஆகும். நீங்கள் வேறு இல்லாத பார்பிக்யூ இல்லை நம்ம வீட்டில் கறி சார்கோல் போட்டு விட்டு கொளுத்தி விட்டுட்டு இந்த மாதிரி குக் பண்ணுறீங்க அப்படின்னா கூட சேம் மசாலா இதே மாதிரியே நீங்கள் போட்டு குக் பண்ணிங்க அப்படின்னா கோழி செம்ம நல்லா சாஃப்டாக வரும். எல்லாம் இந்த சார்கோல் போட்டு சிக்கன்லாம் குக் பண்ணும்போது வந்து வெறும் மசாலா மட்டும் போட்டு குக் பண்ணுங்க. நீங்கள் வந்து தயிர் மஸ்டர்ட் ஆயில் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து கோழி சாஃப்டாக இருக்கும். நார்மல் நம்ம கடையில் வாங்குற அந்த ஒரு ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும். பார்த்தீங்கன்னா கோழி நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு தந்தூரி கோழி. இப்போ பார்த்தீங்கன்னா கோழிக்குள்ளே இருக்க அந்த ஸ்டஃபிங் கொண்டு எல்லாமே வெந்துடுச்சு. கேப்சிகம், வெங்காயம், தக்காளி, புதினா அதோட ஃப்ளேவர்லாம் வந்து நல்லா வெந்துடுச்சு. வீடியோ பார்த்தீங்களா, நல்லா இருந்துச்சா? இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் வீடியோ நிறைய வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா எங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இன்னும் ஹோட்டலை பற்றி நிறைய வீடியோஸ் உங்களுக்காக நாங்கள் போடுறோம். டைம் கிடைக்கலாம், அதாவது வீடியோ கொஞ்சம் லேட்டாக வருது. இனிமேல் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு சீக்கிரமாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பை பாய்.